உங்களை பத்தி வந்து சொல்றப்ப வந்து எப்பவுமே வந்து உங்க வாய்ஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, இதே பிரசாத் லேப்ல வந்து கைதி படத்தோட ப்ரெஷ் ஷோ நடந்தது. அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிச்சுட்டு நீங்க வெளியில வந்து ஒரு ஃபோன் பேசிட்டு ரொம்ப தயக்கத்தோடு அப்படியே ஒரு டென்ஷன்ல வந்து சுத்திட்டு இருந்தீங்க. அண்ட் த ஃபர்ஸ்ட் பர்சன் நான் தான் முதல் நபரா உங்ககிட்ட வந்து உங்க வாய்ஸ் வேற லெவல்ல இருக்கு, இந்த குரல் உங்களை எங்கேயோ கொண்டு போகும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த விஷயம் வந்து நீங்க பயிற்சி நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கு. ஸோ அர்ஜுன் தாஸ் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். தேங்க்யூ மேம். வணக்கம். ஃபர்ஸ்ட்லி மேம் சொன்ன மாதிரி இந்த வெயிலில் எல்லோரும் டைம் எடுத்து வந்திருக்கீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஒரு காமன் திங் இந்த ஸ்டேஜில் எல்லாருமே வந்து சாந்தகுமார் சார் த டிரெக்டர், சாந்தகுமார் சார் த டிரெக்டர். ஸோ எல்லாருமே அந்த ரோலுக்காக தேங்க்யூ சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் அவரோட டிரெக்ஷனில் ஒரு லீட் ரோல் ப்ளே பண்ணுறது இஸ் அ ட்ரூ பிளெஸிங். நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருந்தேன், பட் மறுபடியும் சொல்கிறேன். ஒரு நாள் அவுட் ஆஃப் த ப்ளூ அவர் கூப்பிட்டாரு. அண்ட் அவரோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அசோசியேட் ஃபோன் பண்ணி சாந்தகுமார் சார் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறாரு. ஸோ கோவாவில் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் மதுமிதாவோட படம். அவங்கள்ட்ட 5 minutes பெர்மிஷன் கேட்டு மேம் இந்த கால் மட்டும் ஆன்சர் பண்ணிட்டு சொல்லி ஃபோன் ஆன்சர் பண்ணேன். அண்ட் இன்னைக்கு வரைக்கும் என்ன தாஸ்ன்னு சொல்லி தான் கூப்பிடுவார். ஸோ லைனில் வந்து தாஸ் ஒரு கதை ஒன்று இருக்குது, நீங்கள் கேட்டு பாருங்கள், அவ்வளோதான். சார் சென்னை வந்த உடனே வந்து மீட் பண்ணேன் சார்னு சொல்லி அவரோட ஆஃபீஸில் மீட் பண்ணி 2 சீன் நரேட் பண்ணார். அண்ட் எனிவேஸ் சப்போஸ் அந்த 2 சீனும் சொல்லணும்னா கூட நான் படம் பண்ணியிருப்பேன் சார், ஏன்னா அவ்வளோ நாள் ஆசை உங்களோட ஒர்க் பண்ணோம். பட் இவ்வளோ நாள் மௌனகுரு, மகாமுனி, த டிரெக்டர் சாந்தகுமார் சாரோட ஃபேனாக இருந்தேன். பட் ஸோ நவ் ஐ காட் டு நோ த பர்சன் தட் யூ ஆர் சார். நிறைய கான்வர்சேஷன்ஸ் இந்த ஜேர்னி இல்லை ஷூட்டுக்கு நடுவில் அவரோட ஒர்க் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த லேர்னிங் மறக்கவே மாட்டேன் சார். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, a true blessing. A lot of actors in the stage. Sujit, firstly, fantastic working with you. நான் ஏன் அவர்கிட்ட இங்கிலீஷில் பேசுனா so that அவருக்கு புரியும். Fantastic working with you, buddy, and I'm wishing you the very, very best. I hope you're flooded with opportunities after Asavadi's release, not only in Tamil but in all other languages. Wishing you the very, very best. It was a pleasure working with you. நிறைய ஆக்டர்ஸ், ஜிஎம் சுந்தர் சார் அவரோட ஃபியூ சீன்ஸ் தான், பட் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி உங்களோட ஒர்க் பண்ணுறதுல. ஆர்டரில் போல, பட் ரேஷ்மா விஷிங் யூ தி பெஸ்ட். நீங்கள் சொன்னீங்க இது உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட், பட் ஐ ஹோப் யூ ஹேவ் மெனி மோர் ப்ரெஸ் மீட்ஸ் ஆஸ் த லீடிங் லேடி அண்ட் விஷிங் யூ த வெரி பெஸ்ட். மீனு பற்றி சொல்லி ஆகணும். இன்ஃபேக்ட் மீனு வந்து ஷூட்டுக்கு நடுவில் பாவம் ஷி வாஸ் வித் ஹர் பேபி. ஆனாலும் காஸ்டியூம் எல்லாம் பக்காவை பார்த்து ஷீ லைக் 2 minutes அர்ஜுன்னு போய் குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அகேன் ஷீ டு கம் பேக் ஆன் செட். ஸோ தட் அமௌண்ட் ஆஃப் டெடிகேஷன் மீனு, ஆல் தி வெரி பெஸ்ட். ஐ லவ் த காஸ்டியூம்ஸ். மறுபடியும் இங்கேயும் சொல்கிறேன், ஐ ஹோப் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். தானியா படி அவங்களோட கம்ப்ளைண்ட் வந்து இன்டர்வியூஸ் நான் சொல்ல. ஸோ தானியா, எஸ் யூ ஆர் மை ஃப்ரெண்ட். ஒர்க் பண்ணதில் சந்தோஷம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் ஐ ஹோப் we can work on more movies together. Co-producer sir, thank you. Happy that you are on board after listening to the gist of the story. Rishi, Nanda, Macha, thank you. Lovely experience உங்களோட ஒர்க் பண்ணதில். அண்ட் கூடிய சீக்கிரம் உன்னோட சோலோ படத்துக்கு என்ன இன்வைட் பண்ணுற நம்புகிறேன். நான் வந்துடுறேன். சினிமாட்டோகிராஃபர் சார், தேங்க்யூ. விஷுவல்ஸ்க்காக அமேசிங். மாஸ்டர், நீங்கள் அப்படியே ஒரு வாரத்தில் முடிச்சிட்டிங்க டூப் இல்லாமல். பட் உங்களால் உங்கள் டீம்னால தான் அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ வெரி மச். யாராவது மிஸ் பண்ணுறேன்னா இல்லை. ஆர்ட் டீம், எடிட்டர் சார், ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் மூவி பற்றி. அண்ட் ஐ ஹோப் அம்மா அப்பா இந்த உங்களோட ரிவ்யூ பாப்பாங்க நம்புகிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக அவங்க கேட்டுருக்காங்க ஒரு ரொமான்டிக் ரோல் பண்ணுறான்னு சொல்லி. ஸோ உங்கள் ஃபீட்பேக் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிச்சிடுறேன். சார் உங்களோடையும் ஒர்க் பண்ணதில் சந்தோஷம் சார். வெரி ஹாப்பி டு பி ஒர்க்கிங் வித் யூ மேம். ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ as well. A big thank you Shakti sir, படம் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு டு தி ஆடியன்ஸ். 10th ரிலீஸ் ஆகுது. இன்னும் 3 நாள் தான். ஐ ஹோப் இது வரைக்கும் கைதியிலேருந்து நீங்கள் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவ், ரொம்ப அப்ரிஷியேட்டிவாக இருந்திருக்கீங்க அபவுட் மை பர்ஃபார்மன்ஸ் அண்ட் த மூவி. பட் இது வந்து சாந்தகுமார் ஃபில்ம்.
அது என்னோட ட்ரீம் ரொம்ப நாளாக. ஸோ ஹாப்பி ஃபைனலி அந்த என்னோட ஃபோட்டோவில் சாந்தகுமார் ஃபிலிம் பார்க்கும்போது வெரி வெரி சாரி ஃபீலிங். ஸோ 10th படம் பாருங்கள், படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்சோ வாண்ட் டு தேங்க் தமன் பிரதர். ஐ ஹோப் யூ வாட்ச் திஸ். ஓஜிக்கு அப்புறம் மறுபடியும் அவரோட கொலாபரேட் பண்ணுறேன். தேங்க்யூ தமன் பிரதர். பிக் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ, வணக்கம். அண்ட் ஆல்சோ சாரி பிரேம் இருக்கீங்களா? பிரேம் இபி பிரேம் அவர் எஸ்கேப் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். பிக் தேங்க்யூ பிரேம் ஃபார் ஆல் த சப்போர்ட். டே ஒன்லேருந்து நீங்கள் இருந்திருக்கீங்க. ஆல்சோ சுரேஷ் சார் இல்லை நாசர் சார், சுரேஷ் சார் அவரோட ஆஃபீஸில் தான் ஜேர்னி ஆரம்பித்தேன் ஆக்சுவலாக. ஸோ இன்னைக்கு மறுபடியும் அவர் கொலாபரேட் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு. பிக் தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்ததா இங்க இருக்கக்கூடிய நபர் ஒரு வார்த்தையில் பதில் சொல்வதில் வந்து ரொம்ப அசாத்திய திறமை பெற்ற ஒரு நபர். நிறைய டிராவல் பண்ணுவாரு. இவர் ஒரு மௌன குரு, இவரே ஒரு மகாமுனி. ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ண நினைக்கிறேன். அவர் இயக்கிய மகாமுனி திரைப்படம் தான் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஹையஸ்ட் இன்டர்நேஷனல் அவார்டுகளை அள்ளி குவித்த ஒரு படம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ இயக்குனர் திரு சாந்தகுமார் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நான் ஒவ்வொரு டைம் சொல்கிறதா எனக்கு ஸ்டேஜில் பேச வராது. பிரசாத் தேட்டரில் கூடியிருக்கிற அனைவருக்குமே வணக்கம் அன்று நன்றிகள். யாரையும் மிஸ் பண்ணல, மொத்தமாக சொல்லிட்டேன். ரசவாதி இது 3rd ஃபில்மு. என்னோட டெக்னிக்கல் டீமு, என்னோட ஆக்டர்ஸ், ஏன்னா ஒவ்வொருத்தரை பற்றியுமே சொல்லணும். ஷூட்டிங் குரூ, போஸ்ட் ப்ரொடக்ஷன் டீமு, இப்போ ப்ரொமோஷன்ஸ், பப்ளிசிட்டி எல்லாருமே, ஏன்னா ஒவ்வொரு பேரை நான் விட்டுருவேங்கிறதுக்காக நான் மொத்தமாகவே நான் சொல்லிட்டேன். ஸோ எல்லோருடைய சப்போர்ட்டில் மட்டும்தான் இந்த நீங்கள் பார்க்குற அந்த அவுட்புட். ஏன்னா ஒவ்வொருத்தருமே உங்களோட எல்லாருமே பொட்டன்ஷியல் பீப்புளாக தான் நான் கூப்பிடுறேன். இப்போ ஏன் அவுட்புட் நல்லா இருக்குது அப்படின்னா எல்லாருமே வந்து பயங்கர பொட்டன்ஷியல் ஓட்டுறாங்க. அவங்களோட நான் சேர்ந்து நான் கோஆர்டினேட் பண்ணி நான் வேலையை வாங்கிக்கிறேன். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு ஒன்று ரசவாதி. இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரொமான்ஸ், கிரைம், ஆக்ஷன், இப்படி ஒரு மிக்சர் ஜானர் ஃபிலிம் தான். அந்த ஒரு மௌனகுரு கொடுத்த ஃபீலிங். ஸோ மௌனகுரு மகாமணி மாதிரி மூணாவது வேற ஒரு அனுபவமாக உங்களுக்கு இருக்க போகுது இது. ஸோ May 10th வந்து தியேட்டரில் ரிலீஸ். உங்களுடைய சப்போர்ட் எல்லாமே தேவை. ஸோ இந்த மாதிரி ஒரு